அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம உத்தியோக பருவத்திலே அழகான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதாவது கண்ணன், கண்ணபிரான் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் குந்தி தேவியை பார்த்து, உனக்கொரு பிள்ளை, துர்வாச முனிவரனுடைய வரத்தினாலே அவர் கொடுத்த 5 மந்திரத்திலே ஒரு மந்திரத்தை பரிசோதிக்க எண்ணி நீ சூரியனை நினைத்து சொன்னதினாலே ஒரு குழந்தை பிறந்தது. அவன்தான் கர்ணன். அவன் அங்க போய் நிக்கிறான். துரியோதனனுடைய போதனையினாலே அதை கேட்டு கேட்டு அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனை உன் பக்கத்திலே கூப்பிட்டு உன் குழந்தைகளோடு இருக்கச் செய் என்று சொல்ல, குந்தி புலம்புறா, என்ன இப்படி ஒரு வாழ்க்கையா நமக்கு? நம்ம 5 குழந்தைகளை தம்பிமார்களை எதிர்த்து நிக்கிறதே பெரிய அண்ணனா அப்படிங்கிற மாதிரியான, தன்னுடைய குழந்தைகளே சண்டை போடுற மாதிரியான நிலைமைகள் இருக்கே அப்படின்னு அவளுக்கு ஒரு மனசுல வருத்தம். ஆனா கண்ணன் சொல்கிறான், நீ போய் சொல்லு, அவனிடத்திலே பேசு. தாயாராக நீ பேசினால் அவன் கேட்க வழி உண்டு. அதனால நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு குந்திக்கு வேண்டிய அந்த போதனையை சொல்லிவிட்டு அவர் விதுரனுடைய அரண்மனைக்கு போய் தூங்குறது அப்படிங்கிறதுக்கு கிளம்பி போயிட்டார். ஏன்னா இரவு நேரம் வந்துட்டது. குந்தியினுடைய அரண்மனையில் இருந்து கிளம்பி அவர் தன்னுடைய விதுரனுடைய மாளிகைக்கு வந்து அங்கே இரவு நேரத்தை கழிப்பது என்று வந்துட்டார். அப்போ அந்த இடத்திலே வில்லி பாரதத்திலே அந்த இரவினுடைய ஒரு அழகான வர்ணனைகளை எல்லாம் அங்க வில்லி புத்தூரார் அழகாக சொல்றார். ஏன்னா கவிஞர்களுக்கே உரித்தான அந்த வர்ணனைகளை அவர்கள் சொன்னாத்தானே கவிதை. ஏன்னா கவிதை எழுதும் பொழுது அதெல்லாம் சொல்லி மேற்கோளாக சொல்லும் பொழுது தான் அதுல ஒரு அழகும் மெருகும் இருக்கும். அதனால அதை மெருகாக சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்றாங்க. அவன் கண்ணன் விதுரன் மாளிகைக்கு மீள சூரியன் மறைய அந்தி மாலை தோன்றுதல் அப்படிங்கிறதுக்கு சொல்றார். களமா முகிலின் மேனி கரிய நாயகனும் தேற்றி மீளா மாதவத்தின் மிக்க விதுரன் வாழ் மனையில் எய்த வாழமால் வரையில் வெய்யோன் குறுகினான் வருணன் திக்கில் நீளமால் யானை நெற்றி நிறைந்த செந்திலகம் போன்றே. எப்படி அவர் அந்த சூரியன் தன்னுடைய கிரணங்களை மூடிக்கொண்டு அஸ்தமனமானது எப்படி இருந்துதான் யானையினுடைய நெற்றியிலே வைத்திருக்கக்கூடிய செந்திலகமாக, அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்திலையும் கருப்பா எடுத்து சூரியன் சுருங்கி கொண்டிருக்கிறான். கரிய மேகங்கள் சூழ்ந்த இடத்திலே சூரியன், சிகப்பான சூரியன் சுருங்கி கொண்டு இருப்பது கரிய யானையின் நெற்றியிலே வைத்த திலகத்தை போல் இருந்தது. அப்படிங்கிற ஒப்புமைகள் எல்லாம், இதெல்லாம் புலவர்களுக்கே உரித்தான ஒரு வர்ணனைகள், ஒப்புமைகளை வில்லிபுத்தூராரன் தன் பங்குல சொல்றார். அதை புலவர்களுடைய ஒரு நயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நாள் திசை உலகு தன்னில் நான்மறை உணர்ந்தோர் தாமும் போற்ற இசை மாலை என்னும் பொற்புடை அணங்கு வைக்க மாற்று இசைவு இல்லாத செம்பொன் மண்டபம் தன்னில் ஆதி மேல் திசை கடவுள் இட்ட வெயில் மணிபீடம் போன்றான். எல்லாரும் சந்தியாவந்தனம் என்பதை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே கிருஷ்ணரும் சந்தியாவந்தன கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு அவர் அரண்மனைக்கு போய் விதுரனுடைய அரண்மனையில போய் படுக்க போயிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த வர்ணனைகள் எல்லாம், இரவினுடைய வர்ணனைகள் எல்லாம் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர் அழகான வர்ணனைகள் வைக்கிறார். அந்த வர்ணனைக்குள்ள நான் ரொம்ப போகல டீட்டெயில். அது இரவு அப்படிங்கிறது புரியுது. நமக்கு முக்கியமான கதைக்கு வருவோம். இரவிலே இங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த இரவு நேரத்திலே நம்மால் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு தூக்கம் வரல. அப்பாவுக்கு தான் தூக்கம் வரலன்னா பிள்ளைக்கும் தூக்கம் வரல. அவன் தான் துரியோதன். அவன் என்ன பண்றான்? அவசரமா ஒரு அவையை கூட்டுகிறான். எல்லாரும் வாங்க 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 வாங்க, முக்கியமான ஒன்றை நாம டிசைட் பண்ணணும். அரவு இயல் அல்குளரும் மகிழ்னரும் அன்பு கூற விரவிய அமளி எய்தி வீதி மாநகர் இங்கும் பறவையின் நிமிர்ந்த ஓதை அமர்ந்த பின் பரிதேர் வேந்தன் இரவிடை சூழ்ந்த வண்ணம் இன்னது என்று இயம்புகின்றானாம். எல்லாரும் வாங்க, ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சம்மன் பண்ணியிருக்கான்.
he summoned all his brothers. வேற அவங்க தானே எப்பவுமே இவன் பக்கத்துல நிக்கக்கூடியவர்கள். அது தவிர கர்ணன், சகுனி, அவனுடைய தந்தை, அப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கூப்பிட்டுருக்கான். அத அழகா ஒரு லிஸ்ட கொடுக்கிறார். யார் யாரெல்லாம் வந்தது? தந்தையும் தம்பிமாரும் கர்ணனும் சகுனிதானும் சிந்தையில் தெளிந்த கல்வி செழுமதி அமைச்சர் தாமும் முந்து அரவு உயர்ந்த கோமான் ஏவலால் முழுவதும் எண்ணி மந்திரம் இருப்பான் வந்து ஒரு மண்டபம் கூறுகினாரே. இங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணிருக்காங்க? அசம்பிள் ஆயிருக்காங்க. அந்த ராத்திரி நேரத்துல ஒரு மண்டபத்துல வந்து துரியோதனனுடைய கட்டளைக்காக எல்லோரும் வந்து உட்கார்ந்துருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இப்போ தன்னுடைய ஆதங்கத்தை துரியோதனன் தெரிவிக்கிறான். என்னன்னு செய்யறான் பா. தீதரு மதிவல்லோரை செழுமதி குடையான் நோக்கி, அப்ப எல்லாரையும் பார்த்து இப்ப சொல்றான் துரியோதனன், பாதவ வனத்தில் போன பாண்டவர் தம்மை மீண்டும் மேதக அழைத்து நாடு வேண்டுமின் என்று முட்டும் யாதவன் தனித்து வந்தான் என் செய்வது இயம்புக என்றான். என்ன அர்த்தம்? சார், இவங்க பாட்டா காட்டுல திரிஞ்சிட்டு இருந்தா இந்த பசங்க, நான் ஏதோ அவங்களுக்கு வரத்தை கொடுத்துட்டு அவங்க கிட்ட ஒரு சமாச்சாரத்தை எல்லாத்தையும் சூரிலே அவர்களை ஜெயித்து அவர்களை நான் என்ன பண்ண காட்டுக்கு போன அனுப்பின பிறகு இவனுங்க பாட்டா சுத்தின்னு இருந்திருப்பானு. இந்த கிருஷ்ணன் அவன் என்ன பண்ணிட்டான்? இந்த நாட்டிலே நீங்கள் 13 வருஷம் இருந்தாச்சு, ஆகவே நீங்க நாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க கேளுங்கிற முறையிலே அவர்களை தூண்டிவிட்டு அந்த நாட்டை வேண்டி யாதவன் என்று சொல்லக்கூடிய இந்த கிருஷ்ணன் இங்க வந்திருக்கானே தூதா, அவனை என்ன செய்யறது? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுடைய மனசுல தூதுவனாக வந்த கிருஷ்ணனுக்கு ஏதோ ஒரு தீங்கை செய்ய வேண்டும்னு மனசு நினைக்கும். ஏன்னா வந்து கேட்டுவிட்டான் இல்லையா? இவனுக்கு மனசு ஆத்தல. ஏன் ஆறல? அவையிலே கிருஷ்ணனையே கேட்டான் இல்லையா? நீ எப்படி எங்க வீட்டுல இல்லாம விதுரன் வீட்டுல போய் உட்கார்ந்து இருப்பேன்னு சொன்னான். சொன்னாரா இல்லையா? கேள்வி கேட்டான். கேட்டதுக்கு கிருஷ்ணர் என்ன சொன்னா, இந்த வீடு அந்த வீடு என்னப்பா, இதுவும் என் வீடு அது உன் வீடுன்னு மேல காட்டிட்டார் இல்லையா? மேல காட்டி அது உன் வீடு இது என் வீடுன்ட்டார். இப்ப அதுலயே அவர் குறிப்பா சொல்லிவிட்டார், உன்னை மேல அனுப்ப போறேன், பேக் பண்றது உத்தமமா முடிஞ்சு போச்சு, அதனால என்னுடைய பிளானிங்ல ஏற்கனவே நீ அங்க இருக்கிற உன் வீடு அங்க போச்சுன்ட்ட. ஆனா இவனுக்கு புரியல. நம்மால் பாவம் ஏதோ நமக்கு எல்லாம் கிடைச்சிட போது, அத்திராவரத்துல இருந்து எல்லாம் நம்ம கைக்கே வந்துடும் நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கான். ஆனாலும் அதனால அவன் சொன்னதெல்லாம் அவனால தாங்க முடியல. இது தவிர விதுரனை பார்த்தும் பேசிட்டான். விதுரனும் திரும்ப சண்டைக்கு சொல்லி கிளம்பிட்டான். இது தவிர பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும் வேற சண்டை நடக்குது. எல்லாமே ஒரு விதமா நான் ஓடிட்டு இருக்கிறதுனால துரியோதனனுக்கு தூக்கம் கொள்ளல. அதனால வேணா சொல்றான், தூதுவனா வந்தவனை என்னப்பா பண்றது? அவன் யாதவன் தனித்து வந்தான். என்ன இவனுக்கு என்ன அப்படின்னா, சும்மா சாதாரணமா தனியா தானே வந்திருக்கான். அதனால அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி அப்படின்னு சொல்றான். யாதவன் தனித்து வந்தான், நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு உடனே இதுதான் இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க அப்பா திருதராஷ்டிரன் எப்படி ஒரு ஆலோசனையை சொல்றான் பாருங்க. திருதராஷ்டிரனுடைய ஆலோசனை கண்ணு தெரியாது. நம்ம என்ன நினைச்சோம், திருதராஷ்டிரன் சாதாரணமா இருப்பான். அவனுக்குள்ளேயே எவ்வளோ ஒரு வன்மம் இருக்குங்கிறதுக்காக இந்த வார்த்தையை படிப்போம். செரும்படை மைந்தன் கூற தந்தை பொறுத்து சொல்வான், இரும் புலி வலையில் பட்டால் விடுவரோ எயினர் ஆனோர். இப்ப வேட்டைக்கு போற ஒரு வலையை விரிச்சு வச்சிருக்கிற, வலையை விரிச்சு வச்ச உடனே அதுல வந்து ஒரு புலி மாட்டிக்குதுன்னு வச்சுக்கோ. வேட்டைக்கு போறவன் சும்மா இருப்பானா? புலி மாட்டிடுச்சுன்னா, ஐயா வேட்டைக்கு போய் வேற ஒரு மிருகத்தை மானையோ எதையோ பிடிக்கணும்னு நினைச்சவனுக்கு புலி வந்து மாட்டினா, புரியுதுங்களா? ஒரு டேஸ்ட் இப்படியே போச்சு பாருங்க. ஐயா வேட்டைக்கு போய் மானை பிடிக்கணும்னு நினைச்சவனுக்கு புலி வந்து மாட்டினா, அதுபோல வரம்புயில் வெண்சேனையோடு வளைத்து இனி மாயன் தன்னை கரும்பொழுது அகலும் முன்னே கொல்வதே கர்மம் என்றான். எப்பேற்பட்ட ஒரு முட்டாள்தனமான ஒரு பதில அப்பங்காரம் சொல்றான்னு இப்ப புரிஞ்சுக்குங்க.
புலியை எப்படி பிடிக்கிறோமோ அது போல நீ என்னடா பண்ணு, இப்பேற்பட்ட இடத்துல வந்து இவன் தனியா மாட்டிட்டு இருக்கான் இல்லையா, யாரு புலியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் தனியா வந்து மாட்டிட்டு இருக்கான். ஒரு விஷயம், திருதராஷ்டிரன் வாயால கிருஷ்ணனை புலின்னு ஒத்துனுட்டான். என்ன அர்த்தம்? அவன் எப்ப பாய்வான்னு யாருக்கும் தெரியாதுங்கிறது அவனுக்கும் புரிஞ்சிருக்குங்கிறது புரியுது. அப்ப புலியாக இருக்கக்கூடியவன் தனித்து வந்து மாட்டிக்கிட்டான். அதே போல இங்க நம்ம என்ன பண்றோம், இனி மாயன் தன்னை, இந்த மாயவன் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணனை என்ன சொல்றான், கரும்பொழுது அகலும் முன்னே, இரவு நேரம் முடியறதுக்கு முன்னாடி கொன்னுடுங்க, கொல்வதே கர்மம் என்றான். இப்ப எப்பேற்பட்ட மோசமான ஐடியாவை அவங்க அப்பங்காரன் கொடுத்துருக்கான்னு தெரியும். அதனால புள்ளை இப்படி இருக்கானேங்கிறதுக்காக நம்ம ஒன்னும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்ங்கிறது இப்ப நமக்கு தெரியுது. ஏன்னா அப்பாவுக்கே அந்த பிளட்ல இருக்கு போல் இருக்கு. கொல்வதே கர்மம். இப்படி சொன்ன உடனே, இதை கேட்ட உடனே அவனுக்கே தெரியாம அவன் டிஎன்ஏ வழியா ஒரு குழந்தை ஒண்ணு பிறந்திருக்கு. சரியா? அந்த 100 சகோதரன்மார்கள்ல ஒருத்தன் இருக்கான். அவன் தான் கடைசி புள்ள. அவன் பேர் விக்கர்ணன்னு பேர். அவன் அன்னைக்கும் துச்சாதனன் துயில் உரிகின்ற பொழுதும் சண்டை போட்டான். நீ செய்யறது தப்பு, ஒரு பெண்ணை நாம் இந்த மாதிரி மானபங்கப்படுத்தக்கூடாது, அவளை இழிவுபடுத்தக்கூடாது, பண்ணா நம்ம ராஜாங்கத்துக்கு நல்லதில்லைன்னு பேசணும். அன்னைக்கு அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, சின்ன பையன் வாய முடுறான், போப்பா அந்த பக்கமா போ, ஒரு லாலிபாப் சாப்பிட்டு போயிட்டு இருந்தான். இப்ப அதே போல அந்த இடத்திலே அவன் என்ன சொல்றான், கண்ணனை நாம் கொன்று விடுவோம் என்று திருதராஷ்டிரன் சொல்லுகின்ற பொழுது அந்த விக்கர்ணன் என்பவன் சொல்றான், கண்ணிலான் உரைத்த மாற்றம் கேட்டலும். இதை கேட்ட உடனே அவன் சொல்றான், காவலோரில் மண்ணில் ஆர் இதற்கு முன்பு தூதரை வளைத்து கொன்றார். இதுவரைக்கும் இந்த மாதிரியான சரித்திரம் இருக்கா? தூதா வந்தவனை கொல்றதுன்னு என்ன பேச்சு பேசுற நீ? கேட்கறது யாரு? விகர்ணன். காவலாளியா இருக்கிறிய நீ அத்தினாபுரத்துக்கு, மண்ணிலே இது போல ஏதாவது ஒரு சூழ்ச்சி நடந்திருக்க? தூதுவரா வந்தவனை கொண்டு இருக்காங்களா? எண்ணிலா இந்த எண்ணம் எவ்வழி கற்றது என்றான். இப்பேற்பட்ட ஒரு எண்ணம், இந்த மோசமான எண்ணம் எங்கேருந்து வந்தது உனக்கப்பா? வெண்ணிலா முறுவல் செய்த விகர்ணனும் விளம்புகின்றான். விகர்ணன் கேட்கறான், எப்படிப்பா இது உனக்கு வந்து இந்த புத்தி? அப்ப பாருங்க, அதுல ஒரு புள்ள உருப்படியா இருந்திருக்கு. அப்புறமா அவன் சொல்றான், இன்னென்ன ஆள நம்ம வந்து கொல்றதில்லை, இதுதான் மரபு. பாருங்க, தமிழர்களுடைய மரபு, போர் மரபு என்பது என்னங்கிறதை இதுதான் வில்லிபாரதன் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதுதான் போர் மரபு. என்ன சொல்றான் பாருங்க, மூத்தோர் இளையோர் வேத முனிவர். யார் யாரெல்லாம் தொடர்றதில்லைன்னு பாருங்க, ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. மூத்தோர் இளையோர் வேத முனிவர் பிணியின் மிக்கோர் தோற்றிடம் மொழிவோர் மாதர் தூதர் என்று இவரை கொல்லின். பார்த்திவர் தமக்கு வேறு பாவம் மற்றும் இதழில் இல்லை, பூத்தெறி தொடையா பின்னும் நரகில் புக்குவாய் என்றான். அப்ப யார் யாரு சொல்றான்? ஒரு லிஸ்டில் அழகாக சொல்கிறான். மூத்தவர், வயதிலே மூத்தவர்கள், வயசானவங்க சண்டை போடக்கூடாது, அவங்க சண்டையிலே விட்டுறணும். இளையோ, சின்ன பசங்க, குழந்தைங்க, வேத முனிவர், வேதம் சொல்லுகின்ற முனிவர்கள், பிணியின் மிக்கோர், வியாதிஸ்தர்கள், உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றதுன்னா ஊனமுற்றவர்களையும் சேர்த்துதான், பிசிக்கலி சேலஞ்ச் அவங்களையும் தான். தோத்திரம் மொழிபவர், நீ நல்லா இருக்கணும்னு ராஜாங்கத்துல பக்கத்துல இருந்து அரசருக்கு எப்பொழுதுமே நல்லா இருக்கணும், நல்ல விஷயங்கள் பாடணும், துதி பாடக்கூடியவர்கள் இருப்பாங்க. துதினா எப்போதாலும் நான் இது சொல்லணும், உன்னுடைய நாடு வாழணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடியவர்கள். மாதர் பெண்கள், தூதர் தூதுவர்கள், இவர்களை எல்லாரும் நம்ம கொல்றதில்லை. எங்க இருந்து நீ இதை புதுசா கொண்டு வர்ற? அப்படி நீ கொன்றால் என்ன வருங்கிறான், வேறு பாவம் இதற்கு இல்லை, நீ நரகத்துக்கு தான் போவ.
ஆகவே இந்த மரபிலே நாம் வந்திருக்கக்கூடிய இந்த வகையான ஒருவராக தூதுவனாக வந்திருக்கக்கூடிய கண்ணனை கொல்லுதல் பாவம், பண்ணக்கூடாது அப்படிங்க சொன்ன உடனே சும்மா இருப்பாங்களா? பழியுடை பகைஞரும் தன் பெரும் பதியில் வந்தால் அழிவுறக் கோரல் பாவம் ஆண்மையும் அல்ல என்பார். நமக்கு தூதுவரா அவன் வந்திருக்கான், அவ்வளவுதான். அவனை போய் கொல்றதுங்கிறது ஆண்மையும் கிடையாது, சரியான பகைத்தீரலும் கிடையாது. ஆகவே நாம அப்படி செய்யறது சரியில்லை. அதை மட்டும் சொல்லாம அவன் ஒரு வார்த்தை சொன்னா, கழிகடர் சேனை சூழ் கங்குளின் வளைத்திட்டாலும், அப்பா நீ எத்தனை பெரிய சேனையை கூட்டிட்டு போ, கடலளவு சேனையை கூட்டிக் கொண்டு போய் இரவோடு இரவாக கிருஷ்ணன் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரண்மனையை சுற்றி முற்றுகையிட்டு அவனை வளைத்திட்டாலும் எழுடை கொண்டல் வண்ணன் அகப்படான் எவனுக்கும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவனை புடிச்சிடலாம் நீ நினைச்சிட்டு இருக்கிய? அவனை தொட கூட முடியாது உன்னால. ஏன்னா அவன் மகத்துவம் விகர்ணனுக்கு புரிகிறது. இதுதான் விஷயம். அப்பங்காரனுக்கு கண்ணு தெரியலன்னு மட்டும் இல்ல, புத்தியும் தெரியல. இல்லன்னா தூதுவரா வந்த கிருஷ்ணனை கொல்லுன்னு சொல்லுவானா பிள்ளைகிட்ட? இட்ஸ் ராங் அட்வைஸ். அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? டே தூதுவரா வந்திருக்காரு, அதெல்லாம் ஒண்ணும் செய்யக்கூடாதா, போனா போனா போட்டு போகணும் அப்படின்னு விட்டுருணும். வேற இதுதான் தேவையில்லாம போய் தேவையில்லாத வம்புகளை தாமே இழுத்துக் கொள்வதற்கு சமானம். இதுதான். அப்ப இந்த விஷயத்தை சொன்ன உடனே விகர்ணனே சொல்லிட்டான், நீ கடல் அளவுக்கு ஆளை கூட்டிட்டு போனாலும் அவரை தொட முடியாது. ஏன்? கிருஷ்ணன் அகப்பட மாட்டான். அப்படி அகப்படுறவனா இருந்தா ரொம்ப ஈஸியா உலகத்துல எல்லாரும் இழுத்துருவாங்களே, இல்லையா? அப்படி இல்லாதனால தானே எல்லாருமே புலம்புகிறார்கள், திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். இல்லையா? திரைக்கு பின்னாடிதான் நிக்கிறப்பா, எனக்கு தெரியுது அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க விக்கிரகமா, பக்கத்துல போனா மறைஞ்சு போறியே, உன்னை தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன வச்சுடுறியே, அதனால தானே நீ மாய கண்ணனோ அப்படிங்கிற வார்த்தையை கூட பேசுகிறார்கள் ஆழ்வார்கள். இப்போ அப்பேற்பட்டவனாக இருக்கிறான், அதனால அவனை போய் தொடர்றதுங்கிறது கஷ்டம், நீ பேசுறது பிரயோஜனமே இல்லைன்னு. இது சொன்னவனே சும்மா இருப்பானா? அதுல ஒருத்தன் இருக்கான், அவன் துரியோதனனுக்கு ரொம்ப உற்ற சகோதரன். அவன் தான் அண்ணங்காரன் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கிறான். அவன் பேரு துச்சாதனன்னு பேரு. சும்மா இருப்பானா? அவன் சொல்றான், சின்ன பையனி ஏடா பேசுற, பாய மூடு. பாருங்க அவனை, வெம்புய வலியால் மாதை விரித்துகில் உரித்த வீரன். எப்படி? வெம்புய வலியால், இவனுடைய புஜபல பராக்கிரமம் வெளியில போய் போர் செய்யலேவன். அழகாக வில்லி பாரதத்தில் வில்லி புத்தூரார் அழகாக நயம்பட இதை என்ன சொல்றாருன்னா, அவனை கிண்டல் அடிக்கிற மாதிரி வார்த்தையை சொல்ற. என்னன்னா, சாதாரணமா நம்ம ஒரு வீரனை சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றோம்? புஜபல பராக்கிரமங்கள் கொண்டவன், புயவலி கொண்டவன் பேசுவோம். இவனுக்கு என்ன சொல்றான்? துச்சாதனுக்கு வெண் புய வலி, அவனுக்கு தோல் வலி இருக்கான். எதுக்கான்? திரௌபதி புடவையை உருவ. இப்படி வார்த்தை பாருங்க, திரௌபதி புடவையை உருவ அவனுக்கு தோல் வலி இருக்கான். ஆகவே வெண்புய வலியால் மாதை விரித்த துகில் உரிந்த வீரன், அவன் வீரன் வேற. அப்படின்னால கிண்டல் அடிக்கிறாருன்னு அர்த்தம், அவனை நக்கல் பண்றார். சொல்லி தம்பியை முனிந்து சீறி, வாய்மு விகர்ணன் தமையனை நோக்கி சொல்வான். தன்னுடைய அண்ணனை பார்த்து சொல்றான், இவன் தான் ரொம்ப பெரிய ஆளாச்சு. வம்பு அவிழ் அலங்கள் மார்பா மந்தனம் உரைக்கலுற்றால் இம்பர் மற்ற யாது சொல்ல இளைஞரை அழைத்தது என்றான். நீ என்ன இந்த சின்ன பசங்க எல்லாம் கேட்டு இருக்க, நீ சொல்லு, நாங்கெல்லாம் வந்திருக்கோம், நாங்கெல்லாம் நிக்கிறோம், நீ சொல்லு என்ன வேணும். பெருசா அண்ணனுக்கு அப்படி சப்போர்ட்டா நிக்கிற மாதிரி இவர் பேசுற. நீ எனக்கு சொல்லு, நான் இருக்கிறேன், கொலைப்படா, நாங்கெல்லாம் வந்திருக்கோம், என்னத்துக்காக எங்களை கூப்பிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு லிஸ்ட் வரை இவர் கொடுக்குறார். அதிரதர் முதலா உள்ள அவனிவர் வளைத்து நிற்ப
எதிர்முகில் தவழும் கோவில் எரியனை எங்கும் மூட்டி விதுரனையும் அவனையும் சேர வெந்திட மலைவது அல்லால் மதிபிறது இல்லை இன்னே வல்விரைந்து எட்பின் என்றான். இவர் ஒரு சஜஷன் கொடுக்கிறார் எப்படி கொல்றதுக்கு. இவருடைய சஜஷன் இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. அதிரதர்கள் எல்லாரும் நிக்கக்கூடிய நாம் எல்லாரையும் திரட்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதிரதர்கள் எல்லாரையும் திரட்டிக்கிட்டு நம்ம போய் அவன் அப்படி சூழ்ந்து, யார சூழ்ந்து, விதுரனுடைய அரண்மனையை சூழ்ந்து என்ன பண்றோம், எதிர்முகில் தவழும் கோவில் எரியனை எங்கும் மூட்டி, எல்லா பக்கத்திலையும் நெருப்ப மூட்டி விட்டுரும். மூட்டிட்டா விதுரனும் அவனும் சோர என்ன பண்ணுவான், விதுரனும் அவனும் செத்து போயிடுவாங்க. வெந்திட மலைவது அல்லால், இது ஈஸி. மதிபிறது இல்லை, வேற ஒரு திட்டமும் இல்லை. ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு போய் அவனை சுத்தி அந்த அரண்மனையை சுத்தி நிறுத்தி எல்லாரும் நெருப்ப வச்சு அவனை மொத்தமா எல்லாரும் கிருஷ்ணனையும் விதுரனையும் எரித்து விடுவோம் என்று சொல்கிறான். இப்ப இந்த இடத்துல அவன் ஒரு பதத்தை உபயோகிக்கிறான். அது என்ன அர்த்தம், அதிரதன் என்று சொல்லக்கூடிய ஒரு பதம். ரதத்தை ஓட்டுவதிலேயே 4 வகையான கேட்டகரிய சொல்றாங்க. அந்த திரைப்படம் கர்ணன் திரைப்படத்திலையும் வரும், பீஷ்மாச்சாரியார் சொல்றதாக வரும். அதிரதன், மகாரதன், சரியா, அப்புறமா அதிரதன், மகாரதன், அப்புறமா ரெண்டு வகையான சமரதர்கள், அப்புறம் அர்த்தரதர்கள். 4 வகையான ரதன். ரதத்தை ஓட்டக்கூடியவர்கள் அதிரதர்கள், மகாரதர்கள், சமரதர்கள், அர்த்தரதர்கள். அதிரதன் அப்படின்னு சொல்றவன் என்ன அப்படின்னா, நீங்க எவ்வளவு பெரிய தேர்ப்படைய வச்சிருந்தாலும் அந்த தேர்ப்படைக்கு தலைவனாக இருப்பவன் அதிரதன். சரியா, நீங்க ஒரு 20,000 40,000 80,000 தேர்கள் வைத்திருந்தாலும் அத்தனை தேருக்கும் அவன்தான் தலைவன். தேர்ப்படை தலைவன் அதிரதன். அப்புறம் என்ன அர்த்தம், அத்தனை பேரை சமாளிக்க முடியும்னு அர்த்தம். சரியா, அடுத்தது மகாரதர்கள். மகாரதர்கள் என்ன அப்படின்னா, அவனுக்கு கீழே டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. பாருங்க, இதெல்லாம் அழகா என்ன அழகா பேசியிருக்காங்க. அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய டெலிகேஷன் என்ன டெலிகேஷன்னா, அவனுக்கு கீழே 11,000 ரதங்கள் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்ப அதிரதன் எந்த அளவுக்கு இருப்பான் நீங்க யோசிச்சுக்கோங்க. நான் சொல்றது, மகாரதன் 11,000 தேர்களை அவன் சமாளிக்க கூடியவன். அப்ப அதிரதன் அதை விட எவ்வளவு அதிகமாக இருக்கக்கூடிய தேரை பார்ப்பான். நீங்க பார்த்து, நான் கணக்கு சொல்லல. இது 11,000. சமரதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், அவனுக்கு நேர் இணையாக இருக்கக்கூடிய தேர்களை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 தேர் இருந்ததுன்னா அந்த 5-6 தேரை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். அவனுக்கு கீழே அர்த்தரதம் அப்படின்னு சொல்றவன் கிட்டத்தட்ட நம்ம காலாட்படையில், அதாவது ஒருத்தன் இண்டிவிஜுவலா இருக்கக்கூடியவன் போல இருப்பான். அவனுடைய தேரை பாத்துக்கிறதே பெருசு. சரியா, இப்படி ஒரு கிளாசிபிகேஷன். அப்ப அதிரதன், மகாரதன், சமரதன், அர்த்தரதன். இதுல அந்த படத்துல காட்டுவாங்க, பீஷ்மர் எல்லாம் சொல்லி கடைசியில அர்த்தரதனாக கர்ணன் நிப்பான்னு சொன்ன உடனேதான் பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும் சண்டை வந்துடும். நான் போய் அர்த்தரதனா, நான் தானே அதிரதனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு சண்டை வரும். அதுக்கப்புறம் அது அந்த திரைப்படத்தில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு அழகான இதை ஐ திங்க் வில்லி பாரதத்தினுடைய இந்த அந்த ரதத்தினுடைய கிளாசிபிகேஷனை அல்லது வகைப்பாடுகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஏபி நாகராஜன் அவர்கள் அந்த வசனத்தை அதுல போட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது தெரியணுங்கிறதுக்காக. அந்த காலத்துல நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, இதெல்லாம் பண்பட்ட விஷயங்கள் தெரியணுங்கிறதுக்காக. எதுக்காக வருது, அப்படி அதிரதர்கள் எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம போய் சண்டைக்கு போவோங்க, போய் வளைச்சிருவோம், வளைச்சு அவனை தூக்கி உள்ள நெருப்புல போட்டுருவோம், கிருஷ்ணரையும் விதுரனையும் நெருப்புல போட்டு அவனை வேக வச்சிருவோம் அப்படின்ற உடனே நம்மால் ஒருத்தர் இருக்கார், அவர்தான் நட்புக்கு துணையா இருக்கக்கூடியவர். அவர் சொல்ற, செங்கதிர் எழுந்த சீரின் செறி இருள் நிற்பதுண்டோ. சூரியனுக்கு முன்னாடி இருள்
இருக்குமாடா? இருக்காது. இங்கு இவன் இருந்த இல்லில் எரியிட வேண்டுமோ தான். நான் இங்க இருக்கிற இறக்கும் போது இவன் நெருப்பு மூட்டுறதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. வெங்கனை ஒன்றினாலே விழித்து விடுவேன். இப்படி ஒரு அம்ப விட்டா போதும், கண்ணனாவது விதுரனாவது தூக்கி சாப்பிட்டுறேன். சொன்னது யாரு? கர்ணன். ஆகவே கவலைப்படாது, கங்குலில் எழுமி, நீ வா, எழுந்து வாங்க எல்லாரும், இப்பவே போவோம், சண்டைக்கு போவோம். நான் ஒருத்தனே சண்டை போடுவேன், அவங்க காலி பண்ணிட்டு வரேன். இது நம்மாளு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வீராவசனம். கர்ணன் பேசுறான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அங்கே ஒரு சூழ்ச்சி நிறைந்த ஒருவன் இருக்கான். அவன் பேரு மாமா சகுனி, இல்லையா? மாமா சகுனி எப்பவுமே ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு சிந்தனையை வச்சிருப்பான். அவன் துரியோதனனை பார்த்து பேசுறான். துரியோதனா, பதிவயர்ந்து ஏகி நாளை பகைவரை கூடும் ஆயின் விதிவயன் என்ன நம்மை வெஞ்சமர் வெல்ல ஒட்டான் மதிப்பது என் வேறு கள்ள மாயனை மனையில் கோழி சதிப்பது கர்மம் என சௌபலன் பின்னும் சொல்வான். அவனை பிடிக்கணும், தண்டிக்கணும் நம்ம நினைக்கிறது தப்பில்லை. ஆனா நீ சொல்ற டெக்னிக் ஒத்து வராது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கொல்வது இயற்கை அன்று. அப்படி அவன் செத்தான்னா என்ன ஆகும்? இயற்கை மரணம் வரலன்னு சொல்லி அதனால ஒரு பெரிய பிரச்சனை வரும். அதை விட என்ன பெருசா? குழிபறித்து, குழிபறித்து அரக்கரோடு மல்லரை இருத்தி மேலோர் ஆசனம் வகுத்து நாளை எள்ளிடை அழைத்து வீழ்த்தி இகளுடன் விலங்கு ஊட்டி சொல்லரும் சிறையில் வைத்தல் தூதருக்கு உரிமை என்றான். எல்லாம் ரசிக்கணும். வில்லி பாரதத்துல என்ன வார்த்தைகள் விழுது பாருங்க, அந்த சொற்றொடர்கள், அழகான சொற்றொடர்கள். நம்ம என்ன செய்யணும்? கொல்வது இயற்கை இல்லடா. ஒரு குழிய வரிச்சு அது மேல என்ன பண்ணும்? அழகா ஒரு இலை தலையெல்லாம் போட்டு அது மேல ஒரு ஆசனத்தை கிரிப்பா வைக்கிற மாதிரி வச்சு நம்மால அது மேல உட்கார வச்சு அவன் என்ன பண்ணுவான்? உட்கார்ந்த சமயத்துல ஆசனம் தபால்னு கீழே விழ அவன் அந்த குழிக்குள்ள போக, குழியில சுத்தி என்ன பண்றோம்? நம்ம காவல் ஆட்களை வச்சு அப்படியே அவனை கைது பண்ணி தூக்கி கொண்டு போய் சிறையில போட்டு மகாபாரத போர் முடிகிற வரைக்கும், இந்த பாண்டவ பசங்க எல்லாம் அழிகிற வரைக்கும் அவங்கள வெளியில விடாது. ஆகவே அது பெஸ்ட். கொன்னோம்னா பழின்னு சொல்லிட்டேன், அதனால கொல்ல வேண்டாம், சிறையில போட்டுரு. சிறையில போட்டு விட்டு. இது யார் சொல்றது? சகுனி மாமா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அதுக்காகத்தான் அவன் சூழ்ச்சி நிறைந்தவன் பக்கத்துல இருக்கான்னு அர்த்தம். பாருங்க என்ன அது சாமர்த்தியமா யோசிக்கிறான் பாருங்க. அதுதான் சகுனியினுடைய இயற்கை. சாமர்த்தியமா யோசிக்கிறான். அப்படியே என்ன அர்த்தம்? கிருஷ்ணனையும் கொல்லல, ஆனா சிறையில போடுற மாதிரி அவனுக்கும் ஒரு ஐடியா கொடுத்திருக்கான். காரணம் என்ன? அப்பதானே அவன் தொட்டா அவனுக்கு புரியும் கிருஷ்ணன் யார் என்று துரியோதனனுக்கு புரியும் இல்லையா? அவனுக்கும் புரியணும் இல்லையா? அதனால பண்ணுட்டான். நம்ம ஆளும் சும்மா இருக்கிறது இல்ல. மாமா சொல்லிவிட்டா இவனுக்கு பெரிய வேத வாக்கு மாதிரி. இவனுக்கு மாதுளன் உரைத்த மாற்றம் மருகனும் இசைந்து தானே. மாமா சொன்ன உடனேயே என்ன பண்ணிட்டான்? மாற்ற கருத்து இல்ல, ஆஹா சொல்லிவிட்டார், அதேதான், நான் அதைதான் செய்ய போறேன் அப்படின்னு செய்ய. கங்குள் போதிடை அநேக மல்லர் வருக என்று புகன்று. நான் நிறைய ரெஸ்லர்ஸ் மல்லர்கள் என்று சொன்னா அந்த புஜம சண்டைகள்லாம் போடுவாங்க இல்லையா, ரெஸ்லிங் எல்லாம் பண்ணக்கூடிய அவங்களை எல்லாம் கூட்டம். தானும் நீதியின் இருந்து தாழ நிலவரை சமைத்த பின்னர் ராத்திரி ஃபுல்லா இருந்து என்ன பண்ணிருக்கான்? கீழே ஒரு பெரிய குழி மாதிரி பறிச்சு அந்த குழிக்குள்ளெல்லாம் இந்த மல்லர்கள் எல்லாம் கொண்டு போய் நிறுத்தி அதுல எத்தனை பேர் வச்சிருக்காங்களா? இது கவிதையினுடைய ஒரு கற்பனையா கூட இருக்கலாம். ஆனா 100,000 பேர் அறக்கரை அதனுள் வைத்தான். அப்போ நிறைய பேர் வச்சிருக்கான். அப்படி வச்சுப்போம், நம்பர்ஸ் கவுண்ட்லெஸ்ன்னு வச்சுப்போம். இங்க 100னா கவுண்ட்லெஸ்ன்னு அர்த்தம். உடனே நம்ம 100னா 100, 100க்கு 100 அப்படி வச்சிருக்காரு போல் இருக்குன்னு நினைக்கப்படாது. 100னா அது ஒரு கவுண்ட்லெஸ்ஸா வச்சிருக்கான். ஏன்னா கிருஷ்ணனை பிடிக்கிறது கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப எல்லாரும் சேர்ந்து அவன் கீழே விழுந்தவொடனே என்ன செய்யலாம்? அட் எ டைம் எல்லாரும் அவன் மேல பாஞ்சிருங்கிற மாதிரி ஒரு சொல்லி வச்சிருக்கான். அந்த மாதிரி வச்சுங்க அப்படின்ட்டு. அதுல எப்பேற்பட்டவங்க எல்லாம் உட்கார வச்சிருக்கிறான். மல்லர் பப்பரவர் தம்மை மற்றும் ஆதின் இரட்டி வைத்தான். இருக்கிறதுக்கு 10 பேர்னா 20 பேரா நில்லுன்ட்டான்.
வில்லுடை வீரர் தம்மை வேறாதின் இரட்டி வைத்தான். அது மட்டும் இல்ல, டே நீங்க மட்டும் நின்னா பத்தாது, ஆளுக்கு வில்ல வச்சுக்கிட்டு நீங்க வேற கூற கும்பல் நில்லுங்கன்ட்டான். பல்படை வல்லோர் தம்மை பதின்மடங்கு அதனில் வைத்தான். வேலெல்லாம் வச்சுக்கிட்டு 4 பேரை நிக்க சொல்லிட்டான். அல்லில் ஒரு கடிகை தன்னில் அறிவனை அழைக்க என்று. உடனே என்ன பண்ணா, தன்னுடைய காவலாளியில ஒரு ஆளை கூப்பிட்டு போய் கிருஷ்ணனை கூட்டிட்டு வா காலங்காலையில அப்படின்ட்டான். சரியா? அதுக்கப்புறம் இது இது அடியில வச்சிருக்கிறார் இவர். ஏதோ ஒரு குழியை தோண்டி குழிக்கு உள்ளே இவர்களெல்லாம் மறைந்திருக்கிறார்கள். குழிக்கு மேல பாருங்க, பெரும் பில அறையை வேயின் பிளப்பினால் நிறைந்து மூடி என்ன பண்ணிருக்கா, மூங்கில கொண்டு வந்து மேல மூடி வச்சிருக்கான். இந்த மூங்கில் வந்து என்னன்னா பழுத்து, அதாவது பச்சை மூங்கிலா இருந்தா வளையும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பச்சை மூங்கிலா இருந்தா வளையும், பழுத்த மூங்கிலா இருந்தா உடையும். சரியா? அதை கொண்டு வந்து மேல போட்டிருக்கான். போட்டு அரும்பெறல் மணிகளால் ஒரு ஆசனம் அதன் மேல் ஆக்கி, உடனே என்ன பண்ணா, ஒரு அழகான ஒரு சீட்டை கொண்டு வந்து போட்டு அதுல நல்லா மணிகள் எல்லாம் சேர்த்து கோத்து பாக்குறதுக்கு அழகா அட்ராக்ஷனா இருக்கிற மாதிரி வச்சு, துரும்பு இமிர் மாலை தூக்கி தொழிலிடை விதனம் ஏற்றி, அதுல அழகா மாலை எல்லாம் போட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணி, வரம்பிலா வென்றி வேலோன் மாறியிலா வண்ணம் செய்தான். பார்த்தா சந்தேகம் வராத மாதிரி அந்த ஆசனத்தை அப்படி வச்சிருக்கான். ஏன்னா கிருஷ்ணன் வந்து என்ன, இவனோட கருத்து என்ன, கிருஷ்ணன் வந்தா அந்த ஆசனத்துல உட்காருவான், உட்கார்ந்த உடனே இந்த மூங்கில்ல பாரம் தாங்காம உடையும், உடஞ்ச உடனே கிருஷ்ணன் கீழே விழுவான், விழுந்த உடனே காவலாளிகள் எல்லாம் அவனை பிடிச்சிருவாங்க, பிடிச்ச உடனே நேரா கொண்டு போய் சிறையில போட்டுடலாம். போட்டுட்டா என்ன ஆகும், அதுக்கப்புறம் பாண்டவர்களை சண்டைக்கு கூப்பிட்டு வச்சு அவங்களும், இவனை பொறுத்த வரைக்கும் இந்த துரியோதனை பொறுத்த வரைக்கும் அவனோ தத்தி பசங்க ஒன்னும் தெரியாது இல்லையா, சோத்தமைக்கு பசங்க ஒன்னும் தெரியாது அவங்களுக்கு. ஆகவே இவங்களை போட்டு சண்டையை இழுத்து 2 தட்டு தட்டி அவங்க எல்லாம் கொண்டுட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணனை விடுதலைக்கு விட்டுருவோம். இது இவனுடைய எண்ணங்கள். இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். சூரியன் உதிக்கிறது, சூரியன் உதித்தல், சூரியன் காலையில உதிக்குது. ஒவ்வொரு சமயத்தையும் இந்த சூரியன் உதித்ததை தொடர்ந்து உதயராகத்தோடன் உறவ நெருங்கிய மென்மேலும் அடர்ந்து அரிபறந்த காமன் ஆகம வேதம் பாட, தடங்கயல் மலைத்து உலாவ தாமரை முகமும் காதல் மடந்தையர் முகமும் சேர மனம் பெற மலர்ந்த மாதும். அது சூரியன் உதித்த வர்ணனையை சொல்றார் அழகாக. பார்க்கும் பொழுதே அப்படி இந்த தாமரை மலர்ந்தது போலே, அந்த ஆம்பல் மலர்ந்தது போல, இதெல்லாம் அழகான ஒரு வர்ணனைகளை வில்லி பாரதத்திலே வில்லிபுத்தூரார் பேசுறார். அது அது கவிஞருக்கே உரித்தான ஒரு விஷயம். நம்ம கதைக்கு வருவோம். இப்ப இந்த இடத்திலே இவ்வளவு அழகான ஒரு அமைப்பை வைத்து இந்த ஆசனத்தின் மீது கொண்டு வந்து யாரை உட்கார வைக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க, கிருஷ்ணரை உட்கார வைக்கணும்னு தீர்மானம் பண்ணியாச்சு. அதுக்காக என்ன பண்ணணும், மறுநாள் காலையில அரசவைக்கு துரியோதனன் மற்றவர்கள் எல்லாம் வர்றாங்க. சரியா? இருந்துயில் உணர்ந்து வேந்தர் யாவரும் இரவில் சற்றும், இருந்துயில் உணர்ந்து போன சிலவங்க எல்லாம் நல்லா தூங்கி இருக்காங்க இல்லையா, சில வேந்தர்கள் எல்லாம் நல்லா தூங்கினவங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து வெளியில வந்திருக்காங்க. இரவில் சற்றும் அருந்துயில் இல்லாத கண்ணான் வாழ்பெரும் கோவில் புக்கார். துரியோதனன் எப்படி இருந்தான், ராத்திரி ஃபுல்லும் தூங்கலையே, கண்ணெல்லாம் சக்கச்சவேர்னு இருக்கான் அவனுக்கு. அவன் வந்து உட்காந்துருக்கான். பெருந்துயில் அனந்த போக பேர் அணை துறந்த மாலும் அருந்துயில் எழுந்த காலை அருங்கடன் முறையின் செய்தான். என்ன பண்றாங்க, இப்போ கிருஷ்ணன் எழுந்திருக்கிறான். இப்போ துச்சாதனன் தூங்கல, துரியோதனன் தூங்கல, மற்ற வேந்தர்கள் அத்தனை பேரும் தூங்கியாச்சு. பாம்பனை மீது படுத்து கொண்டிருந்த திருமால் தன்னுடைய திருப்பள்ளி எழுச்சி முடிஞ்சு அவர் எழுந்தார். இப்ப திருமால் எழுந்திருக்கிறார். யார் திருமால்? கிருஷ்ணன். அப்படி எழுந்து தன்னுடைய காலை கடன்கள் செய்வதற்காக குளிச்சு சந்தியாவந்தனம் அர்க்கியம் அதெல்லாம் கொடுக்கணுங்கிறதுக்காக அப்படி கிளம்பி வர, அப்படி எழுந்திருக்கலாங்கிற போது வீட்டுக்கே சம்மன் பண்ணி ஒருத்தன் அனுப்பி வச்சிருக்கான். யாரோ ஒரு காவலாளிய அங்கேயே வந்துட்டான். ஒருத்தன் அவர் குளிக்கிற இடத்துக்கே வந்துட்டான்னு வச்சுப்போம். மாதவன் இருந்த கோவில் வந்து அடிவணங்கி மன்னன் தூதுவர் ஆழியாம் கை தோன்றலே துளவ மாலையே யாதவ குல ஏரே எழுந்தருள்க என்றான். ஒரு காவலாளி அங்கேயே அனுப்பிட்டான்.
அவன் வந்து என்ன சொன்னானா, ஆஹா துளசி மாலை அணிந்தவனே, யாதவர் குலத்தினுடைய ஏரே சிங்கமே இல்லையா, அதனால நீ என்ன பண்ணு, எழுந்தருள்க, நீ எழுந்து நீங்க என்ன பண்ணணும், இன்று எம் மேதக்கும் அரசன் என்றான் முகுந்தனும் விரைந்து சென்றான். நீ உடனே வரணும்னு எங்க ராஜா ஆகிய துரியோதனன் கூப்பிட்டான், நீ உடனே வரணும்னு சொன்னான். இது என்னமோ விஷயம் போல் இருக்கு, துரியோதனன் கூப்பிட்டுருக்கான் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணன் கிளம்பி போறார். நம்ம கேள்வி கேட்கலாம், கிருஷ்ணருக்கு தெரியாத, தெரிஞ்சுதான் போறார். அவருக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணும் இல்லை, தெரிஞ்சுதான் போறார். காரணம் என்ன, துரியோதனைக்கு ஏதோ ஒரு பாடத்தை சொல்லித் தருவதற்காகத்தான் போறார். அங்கே ஒரு சமாச்சாரம், ஒரு நாடகத்தை நிகழ்த்துவதற்காக கிருஷ்ணன் கிளம்பி போறான். கிருஷ்ணனுக்கு தெரியாத விஷயங்கள் ஒண்ணும் இல்லை, ஏன்னா பண்றதே அவன் தான், சுத்துறதாய். இப்படி பண்ணாத்தானே அவன் மாட்டுவான், மாட்டினாத்தானே இவனுடைய பராக்கிரமம் என்னன்னு அவனுக்கு தெரியணுங்கிறதுக்காக வரார். அவன் உடனே என்ன பண்றான், இவங்க பாருங்க, எங்கடா வந்தா விதுரனோட வந்துருவாங்கிறதுக்காக துரியோதனன் காவலாளிட்ட சொல்றானா, வந்தா கிருஷ்ணனை மட்டும் உள்ள விடு, வேற யாரையும் உள்ள விட்டுறாரு. என்ன உடனே சொல்றான், குடுக்குடுன்னு அழைச்சு தூதுவனை, கந்து அடு களிற்று வேந்தன் கண்ணிலா அரசனும் கங்கை மைந்தனும் முதலா உள்ள மன்னரும் மதில் வல்லோரும் தந்திர வகையும் ஏனை இளைஞரும் தன்னை சூழ இந்திரன் இருக்கை ஆன கோயிலோடு இனிது இருந்தான். யார் உட்கார்ந்து இருந்தான், துரியோதனன் எப்படி உட்கார்ந்து இருந்தான், யார் யாரெல்லாம் இருந்தாங்க அந்த அவையிலேன்னு சொல்றான். கந்து அடு களிற்று வேந்தன் திருதராஷ்டிரன் கண்ணில்லாதவன், இவன் துரியோதனன், கங்கை மைந்தன் பீஷ்மன், அவனோடு சேர்ந்திருக்கக்கூடிய மற்றவர்கள், துரியோதனனை சப்போர்ட் செய்யக்கூடிய அல்லது அவனுக்கு துணையாக இருக்கக்கூடிய மன்னர்கள், மதிவல்லோர்கள், தந்திர வலயம் அப்படின்னா யாரு, நம்ம சகுனி, அவனுடைய அதுக்கப்புறமா இவனுடைய தம்பிமார்கள் எல்லாரும் சூழ்ந்திருக்க உட்கார்ந்து இருக்கான். அப்ப என்ன சொல்றான், காவலாளியை கூப்பிட்டு, நாம வேல் அரசரோடும் நால்வகை சேனையோடும் மாமுகில் வண்ணன் வந்தான் என்றார் வரவு கண்டோர், வீமலர் தொடையினானும் வேந்தரை தவிர வேரை நோக்கி தாமரை தடக்கன் மாயன் தன்னையே விடுமின் என்றான். இப்ப என்ன செய்யணும், அவன் உள்ள வந்திருக்கான், காவலாளி சொல்றான், சார் அவர் வந்துட்டார் இல்லையா, மகாராஜா அவர் வந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்றான், உடனே அவரை மட்டும் உள்ள விடும், வேற யாரையும் உள்ள விட்டுறாரு. ஏன்னா இவன் தான் பிளான் பண்ணி வச்சிருக்கானே, அவரை தூக்கி ட்ராப் பண்ணணுங்கிறது இவனுடைய ஐடியா, உள்ள விடு அப்படிங்கிற. சரி, கண்ணன் வரான். கண்ணன் வந்த உடனே துரியோதனன் அந்த ஆசனத்தை காட்டி, வாங்க வாங்க பரம்பொருளே, பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா, இதெல்லாம் நடிப்பு, ஓடி வா அப்படின்னு சொல்லி, வருக வருக உங்கள் வரவு நல்வரவாகுக அப்படின்னு சொல்லி அந்த ஆசனத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்றான். தன் பெரும் சேனை நிற்க தன் துழாய் அலங்கலானும் இன்புற நகைத்து என்ன பண்றான், சிரிக்கிறான், அப்படி சந்தோஷமா, வாங்க வாங்க வாங்க, வேந்தர் இருந்த பேர் அவையின் எய்த, வாங்க வாங்க உள்ள வாங்க கூப்பிட. இவரும் கிருஷ்ணரும் சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே வரார். அவருக்கு தெரியாத எவன் இங்க நிக்கிறான், எவன் என்ன பார்க்க போறான் இன்னைக்குன்னு அவருக்கு தெரியும். அத்தனை பேரும் ஒரு பார்வை பார்த்துட்டே வரார். மின் புனர் துவசனாக விடம் நிகர் மனத்தினானும் அங்கே அதன் மிசை இருக்க என்றான். அப்ப என்ன செய்யறான், பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை காட்டி, அதுல உட்காருங்க, நீங்க உட்காருங்க, உங்ககிட்ட சிலதெல்லாம் பேசணும். நம்ம புள்ள உட்காருங்கன்னு சொன்னாலே ஏதோ தகராறு இருக்குன்னு அர்த்தம். முந்தைய நாள்ல உட்கார விடாம வேலை செஞ்சான், முதல் நாள்ல என்ன சொன்னா, அவனை உட்கார விடக்கூடாதான்னா இவன் சொன்னான். இன்னைக்கு வாங்க வாங்க உட்காருங்கன்னா என்ன அர்த்தம், ஏதோ வேலை செய்ய போறான்னு அர்த்தம். அப்ப நம்ம பிள்ளையே காட்டி கொடுத்துருது, தன்னுடைய நடிப்பினாலேயே மாட்டிக்கிறான். அதனால நீங்க வாங்க உட்காருங்க. இறைவன் எழில் கதிர் மணிகள் அழுத்தி தவிசின் இருத்தலுமே, அவரும் ஒன்னும் தெரியாதவன் போல, பாருங்க இதுதான் நாடகம். கிருஷ்ணரும் நடிக்கிறார், என்ன பண்றார், ஏதோ துரியோதனன் சொன்னானேங்கிறதுக்காக போய் அப்படி இறுக்கமா அந்த ஆசனத்துல அப்படி உட்கார்றார். உட்கார்ந்த உடனே நெரு நெரு என கொடு நிலவரையில் புக, என்ன ஆச்சான், அவர் உட்கார்ந்த தினுசுல மேல போட்டிருந்த மூங்கில் எல்லாம் நர நரன்னு சத்தம் போட்டு அது உடையும்.
உடைஞ்ச உடனே அந்த ஆசனம் அப்படியே நிலவரையில் புக்க, அது அப்படியே கீழே இறங்குது. ஏன்னா இவன் ஐடியா இதுதானே, அப்படியே தான் ட்ராக் பண்ணணும்னு ஆசை. நிலவரையில் புக நெடியவன் அப்பொழுதே மரளி எனத் தகு நிருபன் இயற்றி விரைக மனது உணரா முருகு சினத்தோடு அடி அதலத்து உற முடி ககனத்து உறவே. அப்படி கீழே விழுந்த உடனேயே கிருஷ்ணருக்கு கோபம் வருது. கோபம் வருகின்ற பொழுது அந்த ஆசனம் கீழே விழலியாம். இப்படி பாருங்க, வெள்ளிபுத்தூரர் சொல்றாரு பாருங்க, ஆசனம் கீழே விழலியாம், அதுக்குள்ள தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கிறார். உருவத்தை பெருசாக்கிடும். யாரு பரம்பொருள் கிட்டயா உன் வேலை? அங்க போய் யார்கிட்ட மோதுறது? உடனே அப்படி விழுகின்ற பொழுதே, அந்த ஆசனம் கீழே போய் கொண்டு இருக்கின்ற பொழுதே சற்றென்று தன்னுடைய உருவத்தை பெரிதாக்குகிறான். விஸ்வரூபத்துக்கு போறான் பட்ட 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 படன்னு. யோசிச்சு பாருங்க, அவர் விஸ்வரூபம் எடுத்தா அந்த அறைக்குள்ள ஒதுங்கி இருக்கக்கூடிய வீரர்களுடைய நிலை என்ன இல்லையா? இவரை பிடிக்கணும்னு நினைச்சு உட்காந்துருக்கானுங்களே இவனுங்க. இவரே விஸ்வரூபர் எடுக்கிறாருன்னா அவங்க எல்லாம் என்னவா இருப்பாங்க? துணுண்டால இருப்பானுங்க, ஒரு துகில் மாதிரி. அப்படி எழுந்து நிற்கிறார். இறைவன் எழு கதிர் மணிகள் அழுத்திய திவிசை. இதெல்லாம் உடனே ஒரு சினத்தோடும் அடி அதலத்து உற முடி ககனத்து உறவே. அப்படியே டக்குன்னு அவர் விஸ்வரூபம் கோபத்தோட வர வந்த உடனேயே சத்தம் கேட்குதான். துரியோதனிலிருந்து மற்ற அவையிலே இருப்பவர்கள் இந்த சத்தத்தை கேட்கிறார்கள். அந்த சத்தம் அவையில் இருந்தவர்கள் சத்தம் அல்ல, வானத்தில் இருந்து தேவர்களுடைய சத்தம். அஞ்சினம் அஞ்சினம் என விரைந்து, அப்பா ஐயோ வேண்டாம் வேண்டாம் கிருஷ்ணா, வேண்டாம் கிருஷ்ணா வேண்டாம். ஏன்? பிரளயம் வந்துரும், புரியாம தாக்குறான். நாராயணன் பெரிய விஸ்வரூபம் எடுத்தானே என்ன அர்த்தம்? பிரளயம் வந்துரும். ஏன்னா இந்த உலகத்திலே பிரளய பாகத்திலே அவனுடைய உடம்பிலே தான் ஒடுங்குகிறது உலகம். இது விஷ்ணு புராணத்தினுடைய தத்துவம். அவன் பெருசா பெருசா ஒரு உருவத்தை எடுக்கிறான்னா என்னன்னு வந்துடும்? பிரளயம் வந்துடும். உடனே தேவர்கள் எல்லாம் சொல்றாங்க, அஞ்சினம் அஞ்சினம், அப்பா ஐயோ நாங்க பயப்படுறோம், வேண்டாம் 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 கிருஷ்ணா என்று உயர்ந்து விரைந்து உயர் அண்டர் பணிந்திடவும். சத்தம் அசரீரி கேக்குது. துரியோதனன் எல்லாம் சுத்தி சுத்தி பாக்குறான், என்னடா இது எங்கெங்கயோ சத்தம் கேக்குது. துஞ்சினம் என்று என வன் பணியின் கிளை துன்பம் உழைத்திடவே. சரி, மேல இருந்தா குரல் கேக்குதுன்னு பார்த்தா கீழே இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஐயோ நாங்களும் நசுங்கிடுவோம், வேண்டாம் கிருஷ்ணா வேண்டாம் கிருஷ்ணா. யாரா? நாகலோகத்திலும் பாதாள லோகத்திலும் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். ஏன்? இவனுடைய இருப்பு விஸ்வரூபம் என்பது எப்பேற்பட்ட விஸ்வரூபம். விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்டிருந்தா அவங்களுக்கு தெரியும். இதனுடைய ஸ்லோகம் அங்கதான் வச்சிருக்காரு அவர், வியாசர் எழுதினது. பூப்பாதோ யஷ்யநாபி வியதசுர நிற சந்திர சூரிய உச்ச நேத்ரே. பாதம் பூமியில இருக்கான், பூமின்னு இல்ல பூமிக்கும் கீழே இருக்கு அந்த லோகத்துல. நாம பார்த்தோம்னா அவருடைய நாபி தொப்புள் ஆகாயமா இருக்கு. அதுக்கு மேல எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியல. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு உருவம் எப்படி இருக்குன்னு? பாதம் எங்கேயோ கீழே இருக்குங்க, எங்க இருக்குன்னா பாதம் தெரியல. நாவி அளவுக்கு அவன் நம்முடைய வானமானது நாவியில இருக்கு. நாம யாரும் பார்த்தா நாவி தெரியும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவருடைய கை முகம் கால்லாம் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு உயரத்திலே இருப்பதாக வியாசர் பதிவு செய்கிறார். அதனால்தான் பூப்பாதம் அந்த வார்த்தையைத்தான் தியான சுலோகமாக விஷ்ணு சகஸ்ரநாமத்துல படிக்கிறோம். பூப்பாதோ யஷ்யநாபிர் வியதசுர நிற சந்திர சூத்யோச்சனேத்ரே கர்ணாவாசா சிரோர் முகம் அபிதகனோ யஷ்ய வாஸ்தேயமப்திஹி வரும். அந்தஸ்தம்யஸ்ய விஸ்வம் சுரநர கக கோபோபி கந்தர்வ தைத்யைஹி சித்ரம் ரம்ரம் யதேதம் திரிபுவனவபுஷம் விஷ்ணுமீசம் நமாமி. நமஸ்காரம் பண்ணுடான்ட்டான். யாரு? ஊர்வன பரப்பன நடப்பன அத்தனையும் அவன் உள்ளே இருந்து வெளிவருகிறது. வியாசர் எழுதியிருக்கார் தியான ஸ்லோகம், அருமையான ஸ்லோகம் விஷ்ணு சகஸ்ரநாமத்துல வரக்கூடிய. அது எங்க வந்தது? இதுதான் பதிவு, இந்த இடத்துல இருந்தா எடுத்தது. அது மகாபாரதத்திலிருந்து எடுத்த ஸ்லோகம் அது. அப்படி நிக்கிறார் அவர் விஸ்வரூபம்.
இவன் என்ன பண்ணுவான்? இவன் இருக்கிறதுல இத்துணுண்ட யாரு? துரியோதனன். இவன் அகந்தையினால் யோசிக்கிறான். நீ யாருக்கு முன்னாடி நிக்கிற? யார்? எப்பேற்பட்ட ஒரு பரம்பொருள்? அந்த பரம்பொருளுக்கு முன்னாடி நீ யார்? தூசி. அந்த பரம்பொருளை போய் கட்டிட முடியுமா? எதிர்பார்க்க முடியுமா உன்னால? அந்த விஷயம் அவனுக்கு இது கூட ஒரு மாய லீலை தான் கிருஷ்ணன். என்னன்னா, தன் சக்தி என்னங்கிறத ஒரு போர்ஷன், ஒரு சின்ன செகண்ட்ல அவனுக்கு, ஸ்பிளிட் ஆஃப் செகண்ட்ல அவனுக்கு காட்டியிருக்க. என்னால நினைச்சா பண்ணிட முடியும்ட, நீ ஒன்னும் கிடையாது. அப்ப என்ன ஆகுது? அழகாக பேசுறான். இப்போ கீழே மேல வானத்தில் இருக்கிறவன் அஞ்சினம்ங்கிறான். ஏன்னா இவர் விஸ்வரூபம் எடுத்துட்டாருன்னா என்ன ஆகிறது? வானோர்கள் எல்லாம் காலி, கீழே பாதாள லோகம் எல்லாம் ஓடுது. அந்த மல்லர் அரக்கர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஓடுறாங்க. ஐயோ இது என்னப்பா இது? இந்த பக்கம் இங்க இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாரும் ஓடுகிறார்கள். இந்த வேலை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தவன், அவன் வந்தவன், இவன் வந்தவன். ஒருத்தனாலையும் எதையும் செய்ய முடியும். எல்லாருக்கும் பயம். அப்படி அவனுடைய ஒரு விஸ்வரூபம் ஆனது காட்டப்படுகிறது. அது பார்த்த மாத்திரத்திலே இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. எல்லாருக்கும் அவன் அழகாக அந்த ஒவ்வொரு ஆட்களும் எப்படி பயந்தார்கள் என்பதை ரொம்ப விவரமா கொடுத்திருக்கார். மல்லர்கள் ஓடி பயந்தார்கள். வேல் கட்சி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தவன் தன்னை குத்திருவானோ நினைச்சு ஓடினான் ஒத்தொத்தனும். அம்ப வச்சுக்கிட்டு இருந்தவன் அம்பெல்லாம் சின்ன சின்னதா போச்சான். அவருக்கு முன்னாடி துணுண்டா இருக்கான். ஏன்னா விஸ்வரூபத்துக்கு முன்னாடி உன்னுடைய ஆயுதங்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. அப்படி எல்லாம் அப்படியே சின்ன சின்ன பொடி மாதிரி இருக்கான். எப்படி பொடி மாதிரி இருக்கான் அவருக்கு முன்னாடி. அப்படி அவனுடைய முன்னாடி நிக்க எல்லாரும் பயந்து போய் இருக்க, ஒன்னே ஒண்ணுதான் செய்தார்களாம். அங்கே இருந்த அரண்மனையிலே இருந்த மகான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரு? யாப்பேற்பட்டவர்கள்? பீஷ்மர், துரோணர், மற்றவர்கள் எழுந்து நின்று கையை தன்னுடைய தலையின் மீது கொண்டு போய் வைத்து துதிபாட ஆரம்பித்தார்கள். கண்ணனை, ஆரணனே, அரணே, புவனங்கள் அனைத்தும் அன்று உதவும் காரணனே, கருணாகரனே, கமலாசனி காதலனே, வாரணமே, பொதுவே, ஓர் பேர் இட வந்தருளும் புயலே, நாரணனே, முனியேல் முனியேல் என்ற நாகர் பணிந்தனரே. அப்பா நாராயணா, 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 நமஸ்காரம், நமஸ்காரம். மாதவனே, முனியேல், எம்மை ஆளுடை வானவனே, முனியேல். அப்பா வேண்டாம் வேண்டாம், குறைச்சுக்கோ, உன்னுடைய விஸ்வரூபத்தை குறைத்துக்கொள், கோபப்படார். யாதவனே முனியேல், வேண்டாம் யாதவனே, இதயத்தில் இருப்பவனே, ஹிருதய கமல வாசனே முனியேல், ஆதவனே முனியேல், மதிவெண் கனல் ஆனவனே முதியேல், நீதவனே முனியேல் முனியேல் என்று நின்று பணிந்தரே. எல்லாரும் நின்னுட்டான், எழுந்து நின்னாச்சு. யார் யாரெல்லாம் நிக்கிறான் பாருங்க. கங்கை மகன், கதிரோன் மகன் கர்ணன், அம்பிகை காதல் மகன் திருதராஷ்டிரன், தனையர் அவனுடைய துரியோதனனுடைய சகோதரமார்கள், அங்கு அவையின் கண் இருந்த நராதிபர் அடைய எழுந்து அடையவே செங்கை குவித்து சிரத்தினர் ஆய், உணர்வு ஒன்றி சிந்தையர் ஆய், எங்கள் பிழைப்பினை இன்று பொறுத்தருள் என்று பணிந்தனரே. தப்பு செஞ்சிட்டோம், மன்னிச்சுடும். இதுதான் பரம்பொருள் இடத்திலே நாம் செய்ய வேண்டிய சரணாகதி. சரணாகதி தத்துவத்தை தான் அழகாக இங்கே வில்லி பாரதத்திலே வில்லிபுத்தூரார் நமக்கு கொடுக்கிறார். என்ன பண்ணணும் சார்? கோயிலுக்கு போய் என்ன பண்ணணும்? கையை தூக்கி கூப்பிட்டு, அப்பா நான் பண்ணதெல்லாம் என்னை மன்னித்தருள். எத்தனையோ ஆணவத்தோடு ஒவ்வொரு நாளும் சுத்தி கொண்டிருக்கிறேன். துரியோதனன் போல் நமக்கு அறியாமையில் கிடக்கிறோம். ஆகவே பரம்பொருளே மன்னித்தருள்.
யார் சொல்லணும்? நாம சொல்லணும். இந்த கட்டம் நாம நிற்கக்கூடிய விஸ்வத்தை ஒட்ட இருக்கக்கூடிய கிருஷ்ணரை நாம் நமஸ்காரம் பண்ணணும் டெய்லி. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? சொல்லுகின்ற பொழுது நம்ம எப்படி பேசுகின்றோம்? கிருஷ்ணன் என்பவன் யார்? கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். இந்த உலகத்தினுடைய முதல் குருவாக அவனை வைத்து பேசுகின்றோம் இல்லையா? முதல் குருனுடைய பரம்பரையை சொல்லுவோம். இன்னார்லாம் குரு, இன்னார்லாம் குரு, இன்னார்லாம் குருன்னு சொல்லிக்கிட்டே வர்றோம். அதுல முதல் வார்த்தை யாரு? நாராயண. அதனாலதான் நாம் முடிக்கின்ற பொழுது நாராயணா நாராயணா நாராயணா. ஏன்னா அவன் தான் முதல். அவன் நிக்கிறான். அவனை தாண்டி எதுவும் பண்ண முடியாது. அப்ப கையெடுத்து கும்பிடணும். ஐயா, எங்கள் பிழையை மன்னித்தருள், கண்ண பொறுத்தருள், அப்பா கண்ணா பொறுத்தருள், வெண்ணை அருந்திய கல்வ பொறுத்தருள். இதெல்லாம் ஏன் சொல்றான்? ஏன்னா அப்பதான் யசோதையினுடைய வாஞ்சை புரிந்தால் அவன் கீழே இறங்குவான். அம்மா வேற சொன்ன ஒரு இலக்கம் வரும் இல்லையா? சைக்காலஜி இல்லையா? அம்மா வேற சொன்ன ஒரு இலக்கம் வருமா இல்லையா? ஓ, அம்மா சொன்ன, ஓ சரி, அம்மா நம்ம அம்மாவை ஏதோ ரிமைண்ட் பண்றான்பா அப்படின்னு நமக்கு மனசுக்கு வரும் இல்லையா? அதனால சொல்றான் வெண்ணை அருந்திய கல்வ. இதுக்காக ஆயர்பாடியில நின்றிருந்தவல்லப்பா. வண்ண பொறுத்தருள், கார்வண்ணா பொறுத்தருள், வாமனா பொறுத்தருள், வரதா பொறுத்தருள், நீ தின்னம் மனத்து உணர்வு ஒன்றும் இல்லாதவர் செய்த விரும்பிழை. அப்பா எங்களுக்கு தெரியாது, தெரியாம செஞ்சுட்டோம். அண்ணல் மலர் கழல் சென்னியில் வைத்து எதிர் அன்று துதித்தனரே. கைய வச்சு மேல, தலை மேல கைய வச்சு எல்லாரும் நின்றுட்டாங்க. தேவரும் வாசவனும் தவறும் திசைமுகனும் நராதிபரும் யாவரும் அன்பினோடு 1000 நாமமும் எண்ணி பண்ணிருக்காங்க. தேவர்கள், வாசவனும், அங்கே இருந்த மன்னர்கள், தவறும் தவசீலர்கள் அத்தனை பேரும், திசைமுகனும், பிரம்மாவும், வேணா மேல இருந்து பாக்குறான் அவன், பிரம்மாவும் பாக்குறான், நமஸ்காரம் பண்றான், நராதிபரும் எல்லாரும் என்ன பண்றாங்க? 1000 நாமாக்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. 1000 நாமாக்களை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். நீவரும் அண்டமும் உரு திருமேனி ஒடுங்கின மீளவே. அப்படி ரெண்டும் தனியா போகக்கூடிய அளவுக்கு அவனுடைய அவனுடைய உடம்புல இருந்து அண்டம் போயிடுமோங்கிற லெவலுக்கு இருக்கும் பொழுது சாந்தமாகி மீண்டும் தன்னுடைய உடம்பிற்குள்ளே அண்ட ஜராச்சரங்களையும் சேர்த்து கொண்டான் கிருஷ்ணன். அப்படியே மீண்டும் பழைய உருவுக்கு வெளியில வரும். இது எல்லாம் பார்த்தும் நமக்கு ஒரு புள்ள இருக்கு. யார் அந்த புள்ள? அதுதான் துரியோதன். தன்னில் உயர்ந்தவர் யாரும் இலாமுகில் சதுர்மறையின் படியே எந்நிலமும் திருவடியில் மறைத்திட்ட இப்படி நின்றிடவும் பின்னையும் அஞ்சி அயர்த்திலன் நெஞ்சு பெயர்த்திலன் ஆசனமும் சென்னியில் கரம் வைத்திலன் வன்புகழ் சிறிதும் மொழிந்திலன். என்ன பண்ணான் துரியோதனன்? இவ்வளவு நடந்திருக்கு, எல்லாம் அண்ட ஜராச்சரவுமே எழுந்து நின்று நமஸ்காரம் பண்ணது. இந்த புள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கா அரையணியில, அவனை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். சரியா? ஒன்னும் பண்ணலையா? என்ன பண்ணல? கையெடுத்து கும்பிடல, அவரை புகழ்ந்து சொல்லல, ஒரு இதுவும் பண்ணல, எழுந்தும் நிக்கல, உட்காந்துருக்கும். அப்போ கிருஷ்ணர் சொல்றார், தொல் அவையின் கண் இன்று இருந்த நராதிபா, உன் மதியால் என்னை நீ கொல்ல நினைத்தது நன்று. துரியோதனா, உன்னுடைய மதியினால் என்ன கொல்லணும்னு நினைச்ச, சரி சரி. வந்திரல் கூறினும் எம்பெருமான் ஒல்லையில் நின் குலம் முற்றும் மடிந்திட உற்று மலைந்த ஒரு கணத்து எல்லையின் வெஞ்சமர் 100 எவரும் ஏறுவர் வானுலகே. இன்னைக்கு சொல்றேன்டா, நான் நினைச்சேன்னா நிமிஷத்துல நீங்க காலி.
நீ மட்டும் இல்ல 100 பேரும் போயிடுவீங்கன்னா. பாருங்க அழகான வார்த்தை. எல்லையில் வெஞ்சவர் 100வன் யாவரும் ஏறுவர் வானுலகே. ஒன்ன மட்டும் தூக்கல, 100 பேரையும் தூக்கிடுவேன். ஆனா நான் ஏன் தெரியுமா செய்யல? ஞாபகம் வச்சுக்கோ. அஞ்சினம் நின்னை அழித்திட நின்னோடு அன்று பெரும் வெஞ்சமராய் வெஞ்சுடர் ஆயுதம் ஒன்றும் எடிக்கிலம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை நான் தூக்குறது பெரிய விஷயம் இல்ல, ஒரு நிமிஷம் போதும். உன்னை சேர்த்து 100 பேரையும் எடுத்துருவேன். நான் ஏன் பண்ணல தெரியுமா? நான் வார்த்தை சொன்னேன், நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்பதனாலே. இதுதான் பிரச்சனை. நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம்னா லீனியன்ட்டா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் கொஞ்சம் பாவம் சாதாரணமா இருக்காருன்னு வச்சுப்போம், அவர்கிட்டத்தான் போய் நம்ம விளையாடுறோம். யூ டேக் அட்வான்டேஜ் ஆன் இட், ரைட்? லீனியன்ட்டா இருக்கிற இடத்துல அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. கிருஷ்ணர் கம்மன் இருக்காரேங்கிறதுக்காக அவரை போய் சீண்டி பார்க்கலாமா? அது சொல்ற, நான் ஆயுதம் எடுக்கல, அது ஒண்ணுதான் காரணம். இல்லைன்னா நீ தப்பி பிழைச்ச, இல்லைன்னா போயிட்டு இருப்பேன் என்று விளம்பியதும் எஞ்ச மலைத்து எதிர்வந்து உயிர் கொள்ளுதும் என்று தனித்தனியே பஞ்சவர் கூறி வஞ்சின வாசகம் பழுதாம். எனவே அடுத்தது ஏன் தெரியுமா? இன்னொன்னு ஒரு காரணத்துக்காக கொல்லல, உன்னை ஒவ்வொருத்தனையும் தனித்தனியா எப்படி கொல்லணும்னு பாண்டவர்கள் ஏற்கனவே சபதம் போட்டிருக்காங்கடா. நான் கொன்னுட்டா அந்த சபதம் நிறைவேறாம போகும், அவங்க சபதம் நிறைவேறணும், அதுக்காக உன்னை உயிரோட இப்ப விடுறேன்ட்டான். அப்பனா என்ன அர்த்தம்? சாக போறேங்கிறது தீர்மானமா சொல்லிவிட்டான். நீ சாக போற, இதுல மாற்றமே இல்லை அப்படிங்கிற வார்த்தையை மிக கடுமையாக நேரடியாக கிருஷ்ணன் துரியோதனனுடைய அவையிலே வைத்து அந்த அவையை விட்டு நகர்கிறான். ஆக துரியோதனனுடைய சிந்தனையிலே அவனை சிறைபிடித்து, கண்ணனை சிறைபிடித்து தூக்கி உள்ள வச்சுட்டா நம்ம போரிலே வென்று விடலாம் என்ற தவறான ஒரு எண்ணத்தை அவனுக்கு செயல்படுத்த முடியாம போனதுக்கு காரணம் பரம்பொருளை பற்றியான ஒரு விழிப்புணர்வு அவனிடத்திலே இல்லாமல் போன ஒரு காரணம். இந்த துரியோதனன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை வெளியில தேட வேண்டாம், நம்முள் இருக்கின்ற அகம்பாவம் தான் துரியோதனன். நாம் நிறைய முறை நம்ம கடவுளை நெகேட் பண்ணிட்டு நாம தான் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல இந்த இயற்கை உனக்கு புத்தியில ஓங்கி பட்டார்னு ஒரு தலை மேல போடுற மாதிரி ஒண்ணு போடும். எப்படி கிருஷ்ணர் துரியோதனனுக்கு வாக்கு கொடுத்தாரோ அந்த மாதிரி காட்டும் ஒரு நிமிஷம். அப்ப புரியும், அப்ப அடி வாங்கின பிறகு புரியும், ஆமா நம்ம ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் மனுஷன் அதுல வர்றான்னா திரும்பி மேல போகும். இது மனித இயல்பு, அது குரங்கு புத்தி, அவ்வளவுதான். ஆனால் அதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், துரியோதனன் வெளிப்புறத்தில் இல்லை, ஒவ்வொருவனுடைய மனதில் இருக்கக்கூடிய அகம்பாவமே துரியோதனன் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கு இந்த நிகழ்வுல நாம புரிஞ்சுக்கிறது. காரணம் என்ன? எல்லோரையும் இயக்குகின்றவன் அந்த நாராயணன் என்கின்ற பரம்பொருள். பரம்பொருளுக்கு கட்டுப்பட்டவர்கள் நாம். ஆகவே அந்த பரம்பொருளினுடைய தியானத்தில நம்ம என்னைக்குமே அவரை சரணாகதி அடைந்து அவரை பற்றிய சிந்தனையிலே நாம் எப்பொழுதும் இருந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துறேன். ஏன்னா நல்ல விதமாக நாளைக்கு ஏகாதசி அந்த கிருஷ்ணரை மனசுல நினைச்சுப்போம். ஒவ்வொரு நிமிஷமும் அவரை, ஒவ்வொரு நொடியும் நாளை முழுவதும் நம்மால் முடிந்த அளவுக்கு அந்த கிருஷ்ணநாம ஜபத்தை பண்ணி அவருடைய சிந்தனையிலே இருப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துற நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கேள்விகள் இருந்தால் பேசும்.